Chapter 4 Reproductive Morphology ஃப்ளாரை பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளாரசன்ஸ். ஒரு கொத்தா a cluster of flower arrays in the common axis. யங் ஃப்ளவர், மெச்சூர் ஃப்ளவர், பட்டு எல்லாமே ஒரே இதில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ். Have you seen the bouquet being used during function? Group of flowers arranged together on our preference is a bouquet. But an inflorescence is a group of flowers arising from branched or unbranched axes with a definite pattern. Function of inflorescence to display the flowers for effective pollination and facilitate seed dispersal. The grouping of flowers in one place gives a better attraction to the visiting pollinators and maximize the energy of the plant. Types of inflorescence. Based on the position, there are 3 types. One, terminal. Inflorescence grows as a part of terminal shoot. அது எதுனா ரேசிம் ஆஃப் நீரியம் அரளியில் நீரியம் ஒலியண்ட ஆக்சிலரி செம்பருத்தியில் பார்க்கலாம். இன்ஃப்ளாரசன்ஸ் present in the axil of the nearest vegetative leaf. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், ரோசஸ் சென்னன்சிஸ், செம்பருத்தி, காலிஃப்ளவரஸ். நீங்கள் நாகலிங்க பூவெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பலாசெடி ஸ்டெம்மில் வந்திருக்கும் பூ. அதுதான் என்னென்னா காலிஃப்ளவரஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப்டு டைரக்ட்லி ஃப்ரம் வுட் ட்ரங்க். எக்ஸாம்பிள் தியோப்ரோமா கோகா, கார்பிட்டா கைனன்சிஸ். அதான் அப்சர்வ் இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட்லேயும் கேனான் பால் ட்ரீங்க வந்து நாகலிங்கம் மரம். அதை பார்த்தீங்கன்னாலும் அந்த ஸ்டெம்மில் தான் பூ வந்திருக்கும் கீழே பார்க்குறதுக்கு. பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் பேட்டர்ன் வச்சு அதுவும் 4 டைப்ஸு. என்னென்ன அப்படின்னா, இன்டிட்டர்மினேட், வரம்பு இல்லாமல் குரோத் போயிட்டே இருக்கும், அதுக்கு வந்து ரெசிமோஸ். டிட்டர்மினேட், லிமிட்டெட் ஃப்ளவர் தான் இருக்கும், அது சைமோஸ். போத் லிமிட்டடும் அன்லிமிட்டடும் இருக்கும், அது மிக்ஸ்டு. 4th வந்து இதில் எதுவுமே இருக்காது, அதனால் ஸ்பெஷல் கேட்டகரி. அதாவது ஒரே பூ மாதிரி இருக்கும், அதில் வந்து மேல் செப்பரேட்டாக இருக்கும், ஃபீமேல் செப்பரேட் ஆகும். இல்லைன்னா 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்கும், மேல் ஃபீமேல் பைசெக்சுவல். இல்லைன்னா மேலே சரவுண்ட் பண்ணி ஃபீமேலை சரவுண்ட் பண்ணி மேலே இருக்கும், அது ஸ்பெஷல். இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துடுறோம். ரெசிமோஸுக்கு சைமோஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த டயக்ராம் பார்த்தாவே தெரியும். ஒன்லி 3 ஃப்ளார்ஸ் இருந்தால் சைமோஸு. லிமிட்டெட் இல்லாமல் அன்லிமிட்டடாக கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டே இருந்துச்சுன்னா பூ பார்த்துருப்போம் காப்பு கட்டும்போது, அது ஒரே அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். அதே மல்லிகைப்பூ பார்க்குறோம், லிமிட்டடாக தான் இருக்கும், ஒரு இதில் வந்து 3 பூ தான் இருக்கும். அப்போ ரெசிமோஸ் சைமோஸ். அதே மாதிரி ரெசிமோஸில் பாருங்கள், பேஸில் மெச்சூர் ஃப்ளாரும் மேலே போகும் யங் ஃப்ளாரும் இருக்கும். அதே சைமோஸில் பார்த்திங்கன்னா மிடில் வந்து ஓல்டு ஃப்ளாரும், லேட்டரில் வந்து யங் ஃப்ளாரும் இருக்கும். வச்சு டிஃப்ரென்ஷியேட்டு. மெயின் ஆக்சிஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் க்ரோத். மெயின் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா லிமிட்டெடு. ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் இன் அக்ரோபிட்டல். அக்ரோபிட்டல்னால் அட் த பேஸ் ஓல்டு ஃப்ளாரும், அபெக்ஸில் யங் ஃப்ளாரும். இது ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் இன் த பேசிஃபிட்டல். மாற்றிக்கணும், டாப்பில் வந்து மெச்சூரும், பேஸில் வந்து என்னது யங்கும். ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல், சென்டர்லேருந்து பூ ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து அவுட்டர்லேருந்து. ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார் சென்ட்ரிஃபியூகல். யூஸ்வலி த ஓல்டஸ்ட் ஃப்ளார் அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ். யூஸ்வலி த ஓல்டஸ்ட் ஃப்ளார் அட் த டிப் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிமோஸ். ரெசிமோஸில் பார்க்கும்போது the central axis of the inflorescence peduncle process possesses terminal bud is capable of growing continuously and produce lateral flowers called racemose inflorescence. Old flowers are at the base and young flower at the buds towards the apex. கீழே வந்து மெச்சூர் ஃப்ளவரும் மேலே யங் ஃப்ளவர் இருக்கும். இந்த ஃபர்தர் டிவைடட் 3 கேட்டகரிஸாக பிடிச்சிருப்பாங்க.
அதில் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து என்னது அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் எலாங்டு கண்டெயின் பெடிசெல்லேட் ஆர் செசைல் ஃப்ளாராக இருக்கும். ஸ்டாக் இல்லாமல் பூ இல்லாமல் கூட இருக்கும். The following types are discussed under main axis elongated. First is simple raceme, ஒரே ஒரு பூ தான் இருக்கும். The inflorescence ஒரே ஃப்ளவர் மீன்ஸ் ஒரே ஒரு கொத்து மட்டும் நேராக போயிட்டே இருக்கும். Inflorescence with unbranched main axis base pedicellate flowers in acrobital succession. Example crotons பார்க்குறதா அப்படி தான் இருக்கும். crotons ரெடியூஸா அண்ட் மஸ்டர்ட் கடுகு செடியிலே. ரெண்டாவது ஸ்பைக்கு, பூ இருக்காது, நாயுருவி பார்த்துருப்பீங்க இல்லையா, சட்டையில் ஒட்டிக்கும். ஸ்பைக் இஸ் த அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் செசைல் ஃப்ளார்ஸ். ஆப்ஷன் ஃப்ளார் அக்கிராந்தஸ் நாயுருவி. அடுத்து ஸ்பைக் லெட்டு, இது கொத்தாக இருக்கும். நெல் பார்த்துருக்கீங்களா, நெல் கோதுமை. அப்போ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சி டயக்ராம் மாதிரி இருக்கும். ஒரு இதுலேயும் பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும். ஆனால் அதுவும் பூ இருக்காது, செசைல் ஃப்ளார் தான். அப்போ லேட்டர்லி இட் இஸ் ஏ ஸ்மால் ஸ்பைக். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் வித் branched central axis. Each branch is spikelet, கொத்தா இருக்குது. Sessile flowers are formed in acrobital succession on the axis. A pair of inflorescent bracts called, இது 1 மார்க் கேட்பாங்க. ஒரு பேராக இருக்கக்கூடிய inflorescent bractக்கு க்ளூம் present at the base. அது வந்து each sessile flower has lemma, ஒரு bract மட்டும் இருக்கும். அந்த உம்மின்னு சொல்லுவோம் இல்லையா அதில். அண்ட் ஏ பேலியா பிராக்டியோல்ஸ் டெப்பல்ஸ் ரெடியூஸ்டு டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ். அதுக்கு பேர் லாடிகோல். ஏன்னா அதில் வந்து கலராக இருக்குது பூ, ஒரே மாதிரி சிங்கிள் கலராக இருக்கும். ஈச் ஃப்ளார்ஸ் ஹேஸ் ஸ்டாமன் அண்ட் பிஸ்டில் ஒன்லி. எக்ஸாம்பிள் பேடி, வீட்டு. ஏன்னா மற்ற எந்த பார்ட்ஸ் இருக்காது, அந்த ஸ்டாக்கு அது எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து கேட்கின், பெண்டுலஸ் ஸ்பைக் with a long and drooping axis bearing small unisexual or bisexual. It also called amand அப்படின்னு சொல்லுவோம். வேலி முள் பார்த்துருக்கீங்களா, எல்லோ கலரில் ஃப்ரூட் வருமே, அது வந்து அதுக்கு பேர் ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபோலோரா அக்காலிப்பா இஸ்பிடா. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்பாடிக்ஸ். இப்போ தென்னை மரத்துலலாம் பார்க்குறீங்க இல்லையா, அப்படியே கொத்தாக இருக்கும் பூவு. மேலே வந்து ப்ராடாக ஒரு மட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்பேத்துன்னு பேர். அதான் ஸ்பாடிக்ஸ். அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ஃப்ளஷி ஆர் திக்கண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ் தட் possesses many unisexual sessile flowers in acrobital succession. Usually female flower are found twice at the base. ஒரு இதுலேயும் ஒரு தேங்காய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எல்லோ கலர் நிறைய மேல் ஃப்ளவர் இருக்கும். Male flowers are found at the apex. Entire inflorescence is covered by brightly colored or hard bract called spathe. அந்த அட்டை மட்டை வந்து பெருசாக ப்ராடாக இருக்கும் இல்லையா, கை மாதிரி நீளமாக. அமார்ஃபலஸ், கொலகேசி அதெல்லாம். அதுக்கடுத்து பேனிக்கிள். A branched raceme is called panicle. மேங்கோலையும் நீம்லையும் பார்க்கலாம். It is also called common raceme or raceme of raceme. கொத்தாக இருக்கும். அடுத்து மெயின் ஆக்சிஸ் ஷார்டன். இந்த டயக்ராமில் இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து குட்டையாக இருக்கும். எல்லா ஃப்ளவரும் போய் ஒரே காமனாக முடிஞ்சிருக்கும். யங் ஃப்ளவர், மெச்சூர் ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்து ஒரு இதில் முடிஞ்சிருக்கும். அப்போ காரிம்ப், an inflorescence with shorter pedicellate, flowers at the top and longer pedicellate flowers at the bottom. All flowers appear at the same level. எல்லாமே ஒரே லெவலில் இருக்கும். இது ஆவாரம்பூவில் பார்க்கலாம். அப்புறம் காலிஃப்ளவரு இதெல்லாமே பார்க்கலாம். ஆல் த ஃப்ளவர்ஸ் appear at the same. எக்ஸாம்பிள் சிசில்பினா, ஆவாரம்பூவில் பார்க்கலாம். கமூன் காரிம், பிரான்ச்டு காரிம் இஸ் கால்டு கமூன் காரிம். எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர். அம்பெல், வெங்காயப்பூ பார்த்துருக்கீங்களா, ஒயிட் கலரில் எல்லாம் டாப்பில் நிறைய கொத்தாக இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளாரன்ஸ் வித் இன்டிட்டர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு அண்ட் பெடிசலேட் ஃப்ளார்ஸ் அரைஸ் ஃப்ரம் காமன் பாயிண்ட் ஆஃப் பெடங்கிள் அட் த அபெக்ஸ். எக்ஸாம்பிள் அல்லியம் சீப்பா, வெங்காயம். காமன் அம்பல், பிரான்ச்டு அம்பல்
ஈச் ஸ்மாலர் யூனிட் கால்டு அம்பலேட். எக்ஸாம்பிள் டேக்கஸ் கரோட்டா, கேரட்லேயும் கொரியண்டர் சட்டம், கொத்தமல்லி. இப்போ மெயின் ஆக்சிஸ் பிளாட்டன். இப்போ தாத்தா செடி சன்ஃப்ளவரில் பார்த்துருப்பீங்க, ஃப்ளாட் ஆகி அதில் நிறையா பூ இருக்கும். ஒரு பூ மாதிரி தெரியும் சன்ஃப்ளவர், அதில் நிறையா பூ இருக்கும். The main axis of inflorescence is mostly flattened, convex or concave or globose, அப்படி உருண்டையாக இருக்கும். A head or capitulum is determinate or indeterminate group of sessile or subsessile flowers arising on receptacle, often subtended by a involucre. அதாவது அரைசிங் த ஃப்ளவர், தலாமஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்டு ஒன்று தான் இருக்கும், அதனால் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஹெட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஸ்ட்ரேசி, சூரியகாந்தி, தாத்தா செடி குடும்பம் இஸ் அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் பசாரூபியேசி, மைமோசேசி, டச் மினட் பிளான்டெல்லாம் இருக்குல்ல, அதில் டோரஸ் கண்டெயின் 2 types ஆஃப் ஃப்ளாரட்ஸ். ஒன்று அந்த அதில் இதில் பார்க்கலாம், சூரியகாந்திலேயே தாத்தா செடியிலே சீடு இருக்கிறது, சீடு இல்லாமல் சின்ன சின்ன ஹேரி மாதிரி இருக்கும். அப்போ டிஸ்க் ஃப்ளாரட் ஆர் டியூப்லார், ரே ஃப்ளாரட் ஆர் லிகுலேட் ஃப்ளாரட் அப்படின்னு 2 டைப் இருக்கும். பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் ப்ரெசன்ட் ஹெட் கிளாசிஃபைட் இன்ட்டு ஹோமோகேமஸ். ஒரே மாதிரி ஒன்று ரேவோ அல்லது என்ன இருக்கும், டிஸ்கோ இருக்கும். திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் டிஸ்க் ஃப்ளாரட் அலோன், எக்ஸாம்பிள் வெர்னோனியா. ரே மட்டும் இருக்கும், ரே ஃப்ளாரட்ஸ் அலோன், எக்ஸாம்பிள் லானியா. ஹெட்டிரோகேமஸ் போத் ரெண்டுமே இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் பொசஸ் போத் டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ், எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ், சூரியகாந்தி. ட்ரைடாக்ஸ் தான் தாத்தா செடி, அது சுண்டி விடுவோம்ல அது. டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஹெட் ஆர் டியூப்லர் ஆர் பைசெக்சுவல், whereas லே ஃப்ளாரட்ஸ் ஃபவுண்ட் at the margin of the head which are ligulate or pistillate. அடுத்து சைமோஸ். இந்த சைமோஸுங்கிறது என்னென்னா ரொம்ப லிமிட்டெட் ஃப்ளவர் தான். இந்த சீல பார்த்தீங்கன்னாவே தெரியும், இருக்குல்லையே 3 பூ தான் இருக்குது. இதில் மல்லிகைப்பூவில் பார்க்கலாம், செம்பருத்தி ஒரே ஒரு பூ தான் இருக்குது, அதை வச்சு லிமிட்டெட். அப்போ சென்ட்ரல் ஆக்சிஸ் ஸ்டாப் க்ரோயிங் எண்டு இன் ஃப்ளவர், ஃபர்தர் க்ரோத் பை மீன்ஸ் ஆக்சிலரி பட் ஓல்டர் ஃப்ளவர் அப்பெக்ஸ்லி யங் ஃப்ளவர் பேஸ்லேயும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் சைன் சாலிட்டரி, அப்போ ஒன்றே தான் இருக்கும். Determinate inflorescence consists of single flower. It may be terminal or axillary. Terminal இருக்கிறதுக்கு பேர் ட்ரில்லியம் கிராண்டிஃப்ளோரம், ஆக்சிலில் இருக்கிறது செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ். மோனோகேசியல், ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் போகும். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஒன்லி ஒன் டைரெக்ஷன், இங்கே வருங்க இப்படி போகும், அடுத்து அடுத்து, ஸோ ஒரே டைரெக்ஷனில். இன்னொன்று ஒரு பூ ஒரு டைரெக்ஷன், அடுத்து ஒரு டைரெக்ஷன், அடுத்து அடுத்து அடுத்து, அப்போ ஜிக்ஜாக்காக போகும். ஸோ அதை வச்சு 2 டைப்ஸ். செகண்ட் ஒன் மோனோகேசியல் யூனிபேரஸ். த மெயின் ஆக்சிஸ் எண்ட் வித் த ஃப்ளவர் ஃப்ரம் 2 lateral bracts, only one branch grows further. It may be helicoid or scarpioid. Helicoid axis develops on only one side and forms coil structure at least at the early development stage, example ஹெமிலியா பொட்டேட்டோ. இதுல எல்லாம் ஸ்கார்பியாய்டுங்கிறது ஜிக்ஜாங் மேனரில் axis develop on a alternate side and often becomes a coiled structure ஜிக்ஜாக்ல. ஹீலியோட்ரோபியம். அதுக்கடுத்து சிம்பிள் டைகாசியம் தான் ஜாஸ்மின். A central axis and terminal flower. Further growth எப்படி இருக்குன்னா lateral side produce 2 lateral buds. Each cymose units consists of 3 flower. ஒரு இதில் எத்தனை இருக்கும்? 3. Which central one is old. This is a true sign. Examples asmina. Common dicassium. Group 3 இருக்கும். It is many flowers. A terminal old flower develops lateral simple dicassium. Both sides. Each common dicassium consists of 7 flowers. Example Clerodendron. அதுக்கடுத்து a small simple dicassium is called கைமூல்னு சொல்லுவோம். அடுத்து பாலிகாசில். ஹார்லி சைடு பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச் மாதிரி இருக்கும்.
The central axis end with a flower. The lateral axis branches repeatedly. நீரியம். அதுக்கடுத்து மிக்சடு தான் போத் ரெசிம் அண்ட் சைமஸ் ரெண்டு கேரக்டருமே இருக்கும். இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த ஆக்சிஸ் வந்து அன்லிமிட்டெடு, அதில் இருக்க ஃப்ளார் வந்து லிமிட்டெடு. இல்லைனா ஆக்சிஸ் வந்து லிமிட்டெடு, அதில் இருக்க ஃப்ளார் வந்து அன்லிமிட்டெட். ஸோ ஏதோ ஒரு கேட்டகரி இருக்கும். ஒன்று ஆக்சிஸ் வந்து அன்லிமிட்டெட், ஃப்ளார்ஸ் லிமிட்டெட். ரெண்டாவது ஆக்சிஸ் வந்து லிமிட்டெட் பட் ஃப்ளார்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஏதோ ஒரு கேட்டகரி. அப்போ அதில் வந்து 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. திர்சஸ் ரெசிம் ஆஃப் சைம். ரெசிம் வந்து ஆக்சிஸ் வந்து அன்லிமிட்டெட், இன்டெஃபினைட் சென்ட்ரல் ஆக்சிஸ், பிஎஸ் லேட்ரல் பெடிசலேட் சைம். ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது, அமௌன் டைகேசியா. இதில் ஆசிமம் துளசி. அதுக்கடுத்து வெர்டிசிலேட்டர். மெயின் ஆக்சிஸ் பேஸ் 2 ஆப்போசிட் லேட்ரல் செசைல் சைம்ஸ். ஆக்சில் வந்து எப்படி இருக்கும்? சைம்னா லிமிட்டெட் அட் த ஆக்சிஸ் ஆஃப் நோட். ஈச் ஆஃப் இட் ப்ரொடியூஸ் மோனோகேசியல் ஸ்கார்பியல் லேட்ரல் பிரான்ச்சஸ். த ஃப்ளார்ஸ் ஆர் crowded அரவுண்ட் த நோட். எக்ஸாம்பிள் லியூக்கஸ். தும்பை செடி பார்க்கலாம். தும்பில் அப்படி தான் நிறையா பூ இருக்கும். பார்க்குறக்கு ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஒயிட் கலரில் தேன் கூட இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் எந்த கேட்டகரியில் வராது. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா சயாத்தியம். இதில் பார்க்குறக்கு ஒரே பூ மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மேல் ஃப்ளவர்லாம் அந்த பூ தளத்துலேயே இருக்கும். ஃபீமேல் மட்டும் ஒன்று இளங்கைட்டாகி தனியாக வந்திருக்கும். அதனால் வந்து இது வந்து பைசெக்சுவல்னு சொல்ல முடியாது, தனியாக இருக்கிறதுனால யூனிசெக்சுவல். அப்போ சயாத்தியம் inflorescence consists of small unisexual flowers enclosed by a common involucre which mimics a single flower. Male flower are organized in a scarped manner. Female flower is solitary, ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அந்த சென்ட்ரல் லொக்கேட்டடு அந்த லாங் பெடிசல், அந்த பூக்காம் பெருசாக இருக்கும், மேலே வந்திருக்கும். மேல் ஃப்ளவர் இஸ் ரெப்ரசன்டட் ஒன்லி பை ஸ்டாமன்ஸ். ஃபீமேல் ஃப்ளவர் ரெப்ரசன்ட் ஒன்லி பிஸ்டில். அப்போ சயாத்தியம் மேபி ஆக்டினோமார்பிக்காக இருக்கலாம், ஈக்குவல் ஹவுஸ் எஃபேர்பியா ஆர் சைக்கோமார்பி, அன்ஈக்குவல் ஹவுஸ் பெடி லேந்தஸ். அதே மாதிரி இதில் நெக்டார் கிளான்ஸ் இருக்கும். நெக்டார் இஸ் ப்ரெசன்ட் இன் த இன்வலோக்கர். செகண்டு ஹைப்பந்தோடியம். இந்த ஆலமரம் அத்தி மரத்துலலாம் பார்த்துருக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்கும், அதில் ஸ்மால் ஓப்பனிங் ஆஸ்டியோல் இருக்கும், மேல் ஃப்ளவர் இருக்கும், அதுக்கடுத்து பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும், அதுக்கடுத்து ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். ஸோ ஹைப்பந்தோடியம் receptacle is a hollow globosa இருக்கலாம். Structure consisting of unisexual flowers present on the inner wall of the receptacle. Receptacle is closed, leaving a small opening called அதுக்கு பேர் ostiole, which is covered by a series of bracts. Male flowers are the present near the ostiole. Female and neutral flowers are found in the mixed manner from middle below. Ficus species, ஆலமரம், அத்தி, அரச மரத்தில் பார்க்கலாம். மேனியன் பிக் பீப்பல். சினாந்தியம். சினாந்தியங்கிறது என்னென்னா மேலே சரவுண்ட் பண்ணி ஃபீமேல் சரவுண்ட் பண்ணியாக இருக்கும். அதுக்கு பேர் சர்க்குலர் டிஸ்க் லைக் ஃப்ளஷி ஓப்பன் receptor that bears pistillate flowers at the pistillate female flower at the center, staminate male flower at the periphery. Example Darsendina.